எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜெயம் ரவி அவர்கள் இப்போ மீண்டும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் த்ரிஷா அவர்கள் எதனால் தளபதி விஜயோட சேர்ந்து அஜித் அவருடைய தாயாருடைய இறுதி சடங்குக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனை அவரே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா சற்று முன் மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது. ஜெயம் ரவி அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இப்போ இருந்தாலும் தளபதி விஜய்க்காக குரல் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சங்கீதா மேமுக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு அப்படி தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. சங்கீதா மேமை பற்றி பல நமக்கு தெரியாத விஷயங்களையும் சொல்லி த்ரிஷா அவர்களை பற்றிய சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே இது பரபரப்பாக போயிட்டுருக்குது. ஜெயம் ரவி அவர்கள் த்ரிஷா குறித்தும் தளபதி விஜய் குறித்தும் சங்கீதா மேம் குறித்தும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிய வீடியோ இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அஜித் அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி மிக பெருமளவுக்கு சோக அலைகளை தமிழகம் முழுக்கவே ஏற்படுத்தி இருந்துச்சு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருட காலங்களாக ஒவ்வொரு ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் எதிர்பார்த்தது எப்போ தலையும் தளபதியும் சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்துச்சு. ஆனால் அது அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்கில் நடந்தது ஒரு சோகமான விஷயம்தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோவை அஜித்தும் தளபதி விஜய் அவர்களும் ஹக் பண்ணியிருக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா த்ரிஷா பின்னாடி இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் தளபதி விஜய் அவர்களுடைய கார்லேயே த்ரிஷா அவர்கள் இறங்கி வந்திருப்பாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கல்பாத்தியுடைய திருமணத்தப்போ கூட த்ரிஷா அவர்கள் தனிக்காரில் வருவாங்க, தளபதி விஜய் அவர்கள் தனிக்காரில் வருவாங்க. அஜித் அவர்களுடைய தாயாருடைய இறுதி சடங்கு அப்போ த்ரிஷா அவர்கள் தளபதி விஜயோடு சேர்ந்து அவங்களுடைய கார்லேயே வந்திருப்பாங்க. தளபதியும் அஜித் அவர்களும் ஹக் பண்ணிக்கும் போது பக்கத்திலே த்ரிஷா அவர்களும் இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு கான்ட்ரவர்சியானுச்சு. தளபதி விஜய் ரசிகர்களே எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, எங்கள் அண்ணனை விட்டு விட்டுட்டு விட மாட்டியாம்மா, எங்கள் அண்ணன் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துட்டுருக்கிற உன் பிரச்சனை தான் என்னம்மா அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் பிறகு தளபதி விஜயுடைய நண்பரான சஞ்சீவ் அவர்கள், சஞ்சீவுடைய மனைவி பிரீத்தி எல்லாருமே எதனால் த்ரிஷா அவர்கள் கூட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில காரணங்களை சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நேரில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெயம் ரவி அவர்களும் சங்கீதா மேம் அவர்களும் தளபதி விஜய் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி அப்படிங்கிறது தெரியும். அந்த ஒரு அடிப்படையில் ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கீதா மேம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது சங்கீதா மேம் கூட நீங்கள் பேசும்போதே தெரியாதவங்கள கூட ரொம்பவே மதித்து பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. அவங்க ரொம்பவே பொறுமையாக பேசக்கூடியவங்க, எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் மதித்து பேசக்கூடியவங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சங்கீதா மேம் கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். நாம்ளும் மனிதர்கள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த அளவுக்கு சங்கீதா மேம் ரொம்பவே நல்லவங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் சங்கீதா அவர்களுடைய வாழ்க்கையில் த்ரிஷா வந்தது தான் சங்கீதா மேம் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்கான காரணம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. 2022 வரைக்குமே இருவரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சினிமா வாழ்க்கையில் தடம் புரண்டு போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்கள நெருப்படுத்தி சங்கீதா மேம் தான் 2021 வரைக்கும் கூடியே இருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க. த்ரிஷா அவர்கள் நிறைய படம் நடித்தாங்க, நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கினாங்க. ஆனால் சங்கீதா மேம் தளபதி விஜய் அவர்களை எந்த ஒரு கான்ட்ரவர்சியுமே சிக்காமல் 2020 வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களோட சேர்ந்து தளபதி விஜய் அவர்கள் லியோ படம் நடித்ததுனால சங்கீதா மேமுக்கும் விஜய்வுக்கும் உள்ள பிரச்சனை நிறைய அதிகமாகி டைவர்ஸுக்கு சங்கீதா மேம் அப்ளை பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப த்ரிஷா அவர்கள் ஆனால் இந்த ஒரு இடத்துல ஏன் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நடந்த கல்பாத்தியுடைய திருமணத்தப்ப த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இருவருமே அவங்களுக்கு நண்பர்கள். அதனால் இருவரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் இருவரும் சேர்ந்து போனாங்க. அஜித்
அவர்களுக்கு த்ரிஷா அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இருவருமே நண்பர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு காரணத்தால் சேர்ந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷா அவர்களோட தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்து இருக்கணுமா, இல்லை த்ரிஷா அவர்கள் தளபதி விஜயை விட்டு போயிடணுமா? உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.